திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 10,500 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேளாண் துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வந்தது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்துல 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் என்பது மிகப்பெரிய அளவுல கனமழை என்பது இந்த பகுதியில் பெய்தது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த தொடர் கனமழையின் காரணமாக நெல் பயிர்கள் மழை நீர்ல மூழ்க தொடங்கியது. இதனால் பயிர்களை கணக்கெடுப்பு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில மாவட்டம் முழுவதும் வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் அந்த கணக்கெடுப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 3 நாட்கள்ல பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் 10,500 ஏக்கர் நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கியிருப்பதாக வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.